சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் மெட்டி இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் மெட்டிக்கான பதிவு நிறைய கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ புதுசாக வர ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுனாலையும் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் இந்த பதிவை மறுபடியும் பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இதன் மூலம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றதுனாலையும் இந்த ஒரு பதிவை நான் தரேன். மெட்டி அப்படின்னும் போது அதை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. மெட்டி, காலாய், மிஞ்சு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பெயர்கள் இருக்கு. மொத்தத்தில் மெட்டி அப்படின்னு சொன்னாலே திருமணம் ஆகும்போது அந்த மெட்டி அப்படின்றது போடுவாங்க. அதாவது தன்னுடைய மனைவிக்கு கணவன் போட்டு விடுவார். இந்த மாதிரி போட்டு விடும்போது அந்த பெண்ணினுடைய கால் கட்டை விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விரல், அதாவது இரண்டாவது விரலில் இந்த மெட்டி அப்படிங்கிறத போடுவாங்க. இந்த இரண்டாவது விரலில் ஏன் நாம் மெட்டி போடுறோம் அப்படின்னா, மெட்டி அப்படிங்கிறது வெள்ளியால் நாம் போடுறோம். வெள்ளி அப்படின்னும் போது உடல் சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை இந்த வெள்ளிக்கு இருக்குது. அதனால தான் இந்த வெள்ளி அரணாக்குடி, வெள்ளி கொலுசு, வெள்ளி மோதிரங்கள், வெள்ளி வளையல் இப்படிலாம் நிறைய வெள்ளியில் நம்ம பயன்படுத்துறதுக்கான காரணம் இதுதான். இன்னொன்று, வெள்ளி தட்டில் சாப்பிட்றது, வெள்ளி டம்ளரில் தண்ணி குடிக்கிறது, இதெல்லாமும் என்ன காரணம்னா நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை இந்த வெள்ளிக்கு இருக்குது அப்படின்றதுனால தான். இந்த வெள்ளி மெட்டி நம்ம கால் கட்டை விரலுக்கு பக்கத்தில் ரெண்டாவது விரலில் போடும்போது நம்மளுடைய கர்ப்பப்பை அப்படிங்கிறது ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அதனால தான் இந்த விரலில் நம்ம மெட்டி அப்படின்றத போடுறோம். இந்த மெட்டி போடக்கூடிய இந்த விரலில் இருக்கக்கூடிய நரம்பு கர்ப்பப்பையோடு தொடர்பு உடையது அப்படின்றதுனால அது எப்போதும் நம்ம நடக்கும்போது ஒரு லேசான அழுத்தம் தரும் அப்படின்றதுனால இந்த மெட்டியை நம்ம போடுறோம். இப்படி நம்ம அழுத்தம் தரும்போது அந்த நரம்பு தூண்டப்பட்டு கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும். அந்த திருமணமான பெண்ணுக்கு குழந்தை பிறப்பில் எந்த பிரச்சனைகளும் வராது, மாதவிடாய் பிரச்சனைகள் வராது அப்படின்றது ஒரு விஷயம். இதனால தான் இந்த மெட்டி அப்படின்றத ரெண்டாவது விரலில் நாம் போடுறோம். மற்ற விரல்கள்லாம் போடலாமா, இப்போ நிறைய பேர் போடுறாங்களே அப்படின்னும் போது அது அவங்களுடைய விருப்பம். எந்த விரலில் நீங்கள் மெட்டி போடுறீங்களோ இல்லையோ, ஆனால் கால் கட்டை விரலுக்கு பக்கத்து விரல், அதாவது இரண்டாவது விரலில் கண்டிப்பாக மெட்டி அப்படிங்கிறத போடணும். மெட்டியில் நிறைய டிசைன் இருக்கும், நிறைய வடிவங்கள் இருக்குது. உருட்டு மெட்டி இருக்குது, அப்படியே கம்பி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ப்ரெஸ் டைப்பில் இருக்குது. அப்புறம் அந்த விரல் முழுக்கவே நிறைஞ்சா மாதிரியான அதாவது வளையமாக இருக்கும், அந்த மாதிரி மெட்டி இருக்குது. மெட்டிகள் நிறைய ரகங்கள் இருக்குது. எது போட்டாலுமே அந்த கட்டை விரலுக்கு பக்கத்து விரலில் நாம் மெட்டி அணியும் போது அது நம்முடைய கர்ப்பப்பைக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியது அப்படின்றதுனால நமக்கு பெரியவங்க இந்த திருமணத்தின் போது இந்த மெட்டி அணிவிக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இன்னொரு விஷயம், இந்த மெட்டி மட்டும் கிடையாது, நம்ம அணியக்கூடிய அணிகலன்கள் ஒன்னொன்னுமே நமக்கு ஒரு ஒரு ஆரோக்கியம் சம்பந்தமானதாக தான் இருக்குது. கைகளில் அணியக்கூடிய வளையல்கள் அப்படின்னும் போது அது ஒரு விதமான பலன்களை தருது. மூக்குத்தி அப்படின்னும் போது அது ஒரு விதமான பலன்களை தருது. கம்மல், அப்படியே இந்த தண்டட்டி, அதை சுற்றி குத்தக்கூடிய சில விஷயங்கள், இது எல்லாமே நம்மளுடைய பெரியவர்கள் நம்முடைய ஆரோக்கியத்தை கருத்தில் வச்சு தான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்போ இப்போ சில பேர் மெட்டிலாம் போடுறது இல்லையே அப்படின்னும் போது அது அவர்களினுடைய விருப்பம். அதை நாம் எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் மெட்டி போடுறது போடாதது உங்களுடைய விருப்பம். ஆனால் மெட்டி போட்டால் ஆரோக்கியம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பெரியவர்களினுடைய கருத்து. சரிங்களா? இன்னைக்கு இந்த மெட்டி பற்றி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மெட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய அம்மா வீட்டில் நமக்கு வாங்கி கொடுக்கணும், நம்ம போட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு அம்மா வீடு இல்லை, எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, அப்போ நான் என்ன பண்ணுறது? அதாவது யதார்த்தமாக யோசனை பண்ணுங்க. இது எதற்காக? பிறந்த வீட்டிலேருந்து நமக்கு மெட்டி வரணும்னு சொன்னாங்க அப்படின்னா, பிறந்த வீட்டில் அப்படின்னும் போது நமக்கு நம்ம அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இவங்களுக்கெல்லாம் நம்ம மேலே அக்கறை, அன்பு, பாசம், அரவணைப்பு இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம குழந்தை அங்கே போயிருக்காது, நல்லா இருக்கணும், அது குழந்தை குட்டி பெற்றுட்டு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, மெட்டி அப்படின்றத கண்டிப்பாக போடுவாங்க அப்படின்றதுனால பெரியவங்க சொன்ன ஒரு விஷயம் இது. அதனால் கணவர் வீட்டில் அன்பு இல்லையா, கணவர் வீட்டில் பாசம் இல்லையா, அவங்க வீட்டில் அந்த அக்கறை இல்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடாதீங்க.
எல்லாருக்குமே அந்த அக்கறை இருக்குது. பழங்காலத்துலலாம் இதை வந்து ஒரு சம்பிரதாயமாக கொண்டு வந்தாங்கன்னா அதற்கு காரணம் இதுதான். நம்ம வீட்டு பொண்ணு அங்கே இருக்குது, அது நல்லா இருக்கணும், குழந்தை குட்டி பெற்று சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுனால அவங்க அந்த மெட்டி அப்படின்றத வாங்கி கொடுத்து இந்தாம்மா புட்டுக்கும் அப்படின்னு கொடுக்கும்பொழுது அந்த பொண்ணு போட்டுக்கும். அது வந்து ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அது அவங்களுடைய அந்த வம்சாவளி அப்படிங்கிறது நல்லா தழைக்கும் அப்படின்றதுனால பெரியவங்க சொன்ன ஒரு விஷயமே தவிர அவங்க வாங்கி கொடுத்தாதான் இது போட்டுக்கணும் அப்படின்றது கிடையாது. அந்த காலத்தில் சொன்னாங்க, நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி இப்போது நமக்கெல்லாம் நாமளே தான் எல்லாமே செஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கணவர் வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம்னா கணவர் தான் அம்மா, அப்பா, நண்பர், எல்லாமே கணவர் தான் நமக்கு. அதனால் நமக்கு அம்மா வீடு இல்லை, அம்மா வீடு சைடு யாரும் இல்லை அப்படின்னும் போது நம்மளுடைய கணவரே நமக்கு அம்மா அப்பாவை நினச்சி அவர்கிட்டயே மறுபடியும் போட்டுக்க வேண்டியது தான் இல்லையா? அதனால் இந்த மெட்டி அப்படிங்கிறத கண்டிப்பாக போடுங்க. போடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இப்போ நிறைய பேர் சொல்கிறது உண்டு, அம்மா எனக்கு 2-3 குழந்தைங்கள ஆயிடுச்சு, 4-5 குழந்தைங்கள ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு தோணும். இதுக்கப்புறமாவும் நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த மெட்டி அப்படிங்கிறத நம்ம போடணும். இப்போ நிறைய பேர் சொல்லலாம், அம்மா எனக்கு 2-3 குழந்தைங்கள ஆயிடுச்சு, 4-5 குழந்தைங்கள ஆயிடுச்சு, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சுமா, இதுக்கப்புறம் என்னம்மா இருக்குது அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக இதற்கு பிறகு தான் நாம் ஆரோக்கியமாக இருக்கணும். 40 வயசு ஆயிடுச்சு, 45 வயசு ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம மெட்டி போடக்கூடாதுன்னு கிடையாது. மெட்டி அப்படிங்கிறது நம்ம போடும்பொழுது கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் வராமல் இருக்கும். நிறைய பேருக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் வருது. அதாவது கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய ஒரு சூழல்லாம் வருது இல்லையா? அந்த மாதிரியான சூழல்கள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா, ஓரளவுக்கு அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மெட்டி அப்படின்றத நம்ம போடணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு சிலர் கேட்கலாம், எனக்கு வந்து கணவர் இல்லைம்மா, நான் மெட்டி போட்டுக்கலாமா? இது எல்லாமே அவங்களுடைய மனம் சார்ந்த விஷயம். உங்களுக்கு போட்டுக்கணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் தாராளமாக போட்டுக்க. உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் போட்டுக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ போட்டுக்கம்மா, நீ சந்தோஷமாக இருமா அப்படின்னு குழந்தைகள் சொல்கிறாங்களா? கைம்பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஆரோக்கியம் முக்கியம் அப்படின்னும் போது நீங்கள் மெட்டி போடுறீங்க அப்படின்னா எந்த ஒரு தவறும் கிடையாது, தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். அது ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு விஷயம், அது ஒரு பாதுகாப்பு அம்சமும் கூட. சரிங்களா? மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.